இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 90 அதிகாரம் 14 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். இந்த புதிய காலையை, புதிய நாளை, ஒரு புதிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கண்களை திறக்கிறதுக்கு முன்பே ஆண்டவருடைய அன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாங்கள் பேசுறதற்கு முன்பே அவர் எங்களுடைய இதயத்தின் குரலை அறிந்திருக்கிறார். நாங்கள் என்ன சுமையை சுமக்கிறோம் என்றதை சொல்லாமலேயே அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம், காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் என்று எங்கள் ஒவ்வொருவருடைய மனத்தையும் தேற்றி மிகவும் அழகான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை என்றது வெறும் நேரத்தின் தொடக்கமல்ல, அது ஆண்டவரிடம் மீண்டும் நம்மை ஒப்படைக்கிற ஒரு நேரம். ஆண்டவரை நேற்று என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இன்று எங்களுடைய கையை பிடித்து கொண்டு நடத்தும் என்று சொல்லும் ஒரு நேரம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் தரும் மகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல. பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை தாங்கும் கிருபை இருக்கும். கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அதை துடைக்கும் அன்பு இருக்கும். வழி தெரியாமல் போகலாம், ஆனால் வழிகாட்டும் இறைவன் நம்மோடு என்றும் இருப்பார். நமக்கு எல்லா பதில்களும் தேவையில்லை, நம்மோடு இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும் போதும். இன்றைக்கு இந்த காலையில் உங்களோட மனதில் இருக்கிற கவலைகளை கொஞ்சம் கீழிறக்கி வைப்போம். நேற்றைய தோல்வியை விட்டு விடுங்க. முடியாததை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தி விடுங்க. உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நேற்றைய முடித்தவர் இறைவன், இன்றைய தருபவரும் இறைவன், நாளை நம்மை நடத்த போகிறதும் அவர்தான். அப்படியானால் நாங்கள் ஏன் எல்லாத்தையும் குறித்து பயப்பட வேண்டும்? எந்த நாளில் என்ன வந்தாலும் ஆண்டவருடைய பேரன்பு என்னோடு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாளில் பயணிப்போம். இன்று எங்களுடைய உதடுகளில் குறைகளை விட நன்றி அதிகமாக இருக்கட்டும். எங்களுடைய கண்களில் பயத்தை விட நம்பிக்கை அதிகமாக இருக்கட்டும். எங்களுடைய இதயத்தில் சுமையை விட ஆண்டவருடைய அன்பு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கட்டும். இந்த காலை நமக்கு ஒரு புதிய தொடக்கம். ஆண்டவருடைய பேரன்பில் தொடங்குகிற இந்த நாள் நிச்சயம் ஒரு நாளும் வீணாக போகாது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த புதிய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. நேற்றைய கண்ணீரை துடைத்து இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்கும் அருளை எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுங்க. எங்களுடைய மனத்தில் இருக்கிற பயங்களை நீக்கி எங்களோட உள்ளத்தில் உம்முடைய சமாதானத்தை பூரணமாக நிரப்புங்க. எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய அன்புக்குரியவங்களையும் இன்று எங்களை சந்திக்க போகும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஒருவருடைய மனதையும் காயப்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க பயன்படட்டும். எங்களுடைய செயல்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையாக இருக்கட்டும். இந்த காலை தோறும் உமது பேரன்பலங்களை நிறைவாக்கி இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளையும் உமது அன்பில் களி கூர்ந்து மகிழச் செய்வேன். ஆமேன்.